அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருடத்தின் முதல் மாதம் அது அல்லாஹ்வின் மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரங்களை அறிந்து கொள்வதற்காக சூரியனையும், நாட்களை, வாரங்களை, மாதங்களை, வருடங்களை கணக்கிடுவதற்காக சந்திரனையும் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். வானிலே உள்ள அவைகள் பூமியிலே உள்ள நமக்கு நாட்காட்டியாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள், பூமி அனைத்துக்கும் சொந்தக்காரன். அவன் 29 நாட்களிலே ஒரு மாதம் அல்லது 30 நாட்களிலே ஒரு மாதம், 28 31 கிடையாது. சந்திர ஆண்டு பிரகாரம், சந்திர கணக்கின் பிரகாரம் 29 அல்லது 30 இதை கணக்காக வைத்துதான் ஆண்டுகளை கணக்கிடுகிறோம். இதற்கு மாதங்களை அல்லாஹ் 12ஆக ஆக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான் திருமறை குர்ஆனிலே, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுடைய பதிவு புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 மாதங்கள். 12 மாதங்கள் ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுதான் நேரான மார்க்கமாகும். எனவே அம்மாதங்களில் போர் செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். இணை வைப்பவர்கள் உங்கள் அனைவருடனும் போர் புரிவது போல் நீங்களும் அவர்கள் அனைவருடனும் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தன்னை பயப்படுவோருடனேயே இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 4 மாதங்களை அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான். அவை ஹஜ்ஜுடைய மாதங்களாகவும் இருக்கின்றது. துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள். இந்த மாதங்களை எல்லாம் புனிதப்படுத்தி போர் செய்யாதே என்கிறான். நியாயமான காரணங்கள் இருக்கிறது. அநியாயத்திற்கு எதிரான போர் அது. இருப்பினும் செய்யாதீர்கள் என்கிறான். அறப்போராக இருந்தாலும் இந்த மாதங்களிலே, நான் புனிதப்படுத்தியிருக்கிற இந்த மாதங்களிலே நீங்கள் சண்டையிடக்கூடாது. சண்டைகளே இல்லாமல் வருடந்தோறும் சமாதானமாகவே வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கம். தவிர்க்க முடியாத நிலையிலே சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அநீதிக்கு எதிராக போர் செய்வது என்றாலும் இந்த மாதங்களிலே போர் செய்யாதீர்கள். வரம்பு மீறி அவர்கள் வந்தால், இந்த மாதத்திலே அவர்கள் வாளெடுக்க மாட்டார்கள் என்று வாட்களால் உங்களை வெட்டுவதற்கு வந்தால், அவர்கள் எந்த அளவுக்கு வரம்பு மீறுகிறார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பயத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பயப்படுவோருடன், அவனை பயப்படுவோருடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த மாதங்களிலே முக்கியமான மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹுடைய மாதம் என்றார்கள். அனைத்து மாதங்களும் வருடங்களும் அவன் படைத்திருக்கிற அனைத்தும் அவனுக்குரியதான். இருந்தாலும் சிறப்பித்து சிலாகித்து இந்த முஹர்ரம் மாதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த முஹர்ரம் மாதத்தை பலவிதமான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். அதிலே அல்லாஹ் கூறுகின்றான், இந்த முஹர்ரம் மாதம் புனிதமானது என்று. இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷுரா 10ஆம் நாள், இதில் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை கால மக்கள் கூட நோன்பு வைத்திருக்கிறார்கள். மக்காவிலே இருக்கும்போது அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் நோன்பு வைக்கிறார்கள்.
மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த நோன்பை யூதர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அறியாமை காலத்தில் குறைஷியர் ஆசுரா முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோற்று வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நாடு சென்றபோது அங்கு ஆசுரா நோன்பு நோற்றார்கள். அந்நாளில் நோன்பு நோக்குமாறு மக்களையும் ஏவினார்கள். ரமலான் நோன்பு ஹிஜ்ரி 2 மதீனாவுக்கு சென்ற 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அதுவரை இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள் நோன்பு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய மாதம், கண்ணியத்திற்குரிய மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதம் முதல் மாதமாக ஹிஜ்ரா ஆண்டுக்கு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒருவர் எழுதி வைத்த மாதத்தை மட்டும் கொடுக்கல் வாங்கலில் மாதத்தை மட்டும் எழுதினார். மாதத்தை மட்டும் எழுதினால் எந்த மாதத்திலே இது 12 மாதம் முடிய அந்த மாதம் வந்து கொண்டிருக்கும், நமக்கென்று ஒரு ஆண்டு வேண்டும் என்று ஆலோசித்து எதை நாம் ஆண்டாக கொள்ளலாம், இஸ்லாமியர்களுடைய ஆண்டாக எந்த அடிப்படையில் அந்த ஆண்டை நிர்ணயிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களே அன்றிலிருந்து ஆண்டு கணக்கை ஆரம்பிக்கலாமா? ஏனென்றால் அது ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்வார்கள், ஐயாமுல் ஃபீல். ஏன் யானை ஆண்டு என்று வந்தது சொன்னால், அப்ரஹா என்ற மன்னன் யானைப்படையோடு காபத்துல்லாவை இடிக்க மாட்டின் வாயில் மாட்டிய வைக்கோல் போல் அவன் ஆக்கப்பட்டு, அவனுடைய படைகள் ஆக்கப்பட்டு காபத்துல்லா காப்பாற்றப்பட்டது. அப்பொழுது ஆமினம்மாவுடைய வயிற்றிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். இச்சம்பவம் நடந்த 55 நாட்களுக்கு பிறகு அவர்கள் பிறந்தார்கள் என்று ஒரு ரிவாயத்து கூறுகிறது. ஆக அவர்கள் பிறந்த அந்த ஆண்டை நாம் வைத்து விடுவோம் என்று ஒரு சாராரும், இன்னொரு சாரார் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியானார்களே அதை நாம் ஹிஜ்ராவுடைய அதாவது ஆண்டு கணக்காக ஆக்கிக் கொள்வோம் என்றும், இப்படி பலவாறான கருத்துகள் வந்தது. அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய பிறந்த மண்ணை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு, இன்னும் சொல்ல போனால் மனைவி மக்களை விட்டு, சொந்தங்களை விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத் ஆண்டை நாம் எடுத்துக்கொள்வோம். மக்கா வெற்றியை கூட, மக்கா வெற்றி ஆண்டு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடந்தது. அந்த மக்கா வெற்றி ஆண்டை கூட நாம் ஆண்டின் ஆரம்பமாக ஆக்கிக் கொள்வோம் என்று பல தரப்பு பேசப்பட்டு கடைசியாக இந்த ஹிஜ்ரத் நாடு துரத்தல், அகதிகளாக வந்தார்களே அதை தியாகத்தின் அடிப்படையிலே அதை ஹிஜ்ரா ஆண்டாக எடுத்து அதனுடைய முதல் மாதமாக அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாதம் போடப்பட்டு அந்த 12 மாதங்கள் வரையறுக்கப்பட்டது. ஆக இவ்வாறு தான் இந்த ஹிஜ்ரா ஆண்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே தான் அது கொண்டு வரப்பட்டது. இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَظِيمٌ. உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைத்து பாருங்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை பிறந்தவுடன் கொலை செய்து உங்கள் பெண் மக்களை மட்டும் வாழ விட்டிருந்தார்கள். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். ஆகையினால் அந்த
மோசமான நிலையை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். எவ்வாறு என்றால், ஃபிரௌன், ஆணிக்கார ஃபிரௌன், அழிச்சாட்டியக்கார ஃபிரௌன், ஆட்சி அதிகாரத்திற்குரிய ஃபிரௌன். ஆனால் ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்வான ரப்பு என்று சொன்னவன், படைத்தவன் என்று சொன்னவன். அந்த அளவுக்கு அவனுக்கு தேக ஆரோக்கியம் வழங்கப்பட்டிருந்தது, ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அவனை எதிர்த்து கேட்க எவரும் இல்லை என்ற நிலையிலே அவன் பனி இஸ்ரவேலர்களை தொடர்ந்து சித்திரவதை செய்து கொண்டிருந்தான். அவர்களுடைய பனி இஸ்ராயலுடைய அந்த வம்சாவளி பெருகிவிடாமல் இருப்பதற்காக ஆண் மக்களை கொண்டு வந்தான், பெண் மக்களை மட்டும் வாழ விட்டான். அந்த பனி இஸ்ராயலுடைய வழியிலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்து அவர்களை காப்பாற்றி நைல் நதியிலே மிதந்து வந்த அவர்களை ஃபிரௌனுடைய மனைவி எடுத்து வளர்த்தார்கள். அரண்மனையிலேயே அந்த அரண்மனைக்குரிய ஃபிரௌனுடைய எதிரியாக அவனை அறியாமலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் அல்லாஹுடைய உத்தரவுக்கு நாங்கள் தப்பித்து போகிறார்கள். ஒரு படை வீரன் விடாமல் அவ்வளவு பேர்களையும் திரட்டி கொண்டு துரத்துகிறார். கடல் குறுக்கிடுகிறது. கடலிலே விழுந்து சாக வேண்டும், இல்லாட்டி ஃபிரௌனிடம் மாட்டி சாக வேண்டும். இப்படி நிற்கதியான நிலைக்கு கொண்டு வந்தீரே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் ஏசினார்கள். என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று சொன்ன மாத்திரத்திலே கையிலே இருக்கிற தடியால் அந்த கடலிலே அடியுங்கள், அடித்தார்கள். பாதை, அந்த பாதையிலே அவர்கள் விரைந்து செல்லலானார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவார்கள். எப்படியாவது அவர்களை பிடித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவனும் உள்ளே சென்றான். அவர்களுக்கு பாதை தொடர்ந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கும். இவனுடைய கடைசி படை வீரன் உள்ளே இறங்கும் வரை பாதை தெரிந்தது, அப்புறம் மூடிக்கொண்டது. நீரிலே மூழ்கி அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். அப்படி அழிக்கப்பட்ட நாள் முஹர்ரம், ஆஷுராவுடைய 10ஆம் நாள். وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று இந்த யூதர்களுக்கு, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். இவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு இச்சைப்படி வாழ்ந்தார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் செய்தார்கள். இந்த ஆசுராவுடைய நாளிலே நோன்பு வைத்து விடுவார்கள். யூதர்கள் நோன்பு வைக்கிறார்கள் சொன்னவுடன் ஏன் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் என்று கேட்டபோது, இந்த நாளிலே தான் எங்களுடைய இறை தூதரை, நபியை, எங்களுடைய கூட்டத்தாரை அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான், ஃபிரௌனை அழித்தான். அதற்கு நன்றி செலுத்தும் பொழுது நாங்கள் இந்த நோன்பை வைக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களை விட அந்த நோன்பை வைக்க நாம் தான் தகுதியானவர்கள். அவர்கள் 10 மட்டும் வைக்கிறார்களா? வருகிற ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து வைப்பேன். ஆக 9ம் 10மாக அந்த நோன்பை நாம் நோற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் 9ஆம் நாள் 10ஆம் நாளில் ஒருவரிட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக அந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதம் கண்ணியத்திற்குரிய மாதம், புனித மாதம், அல்லாஹுடைய மாதம். இந்த மாதத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், நாம் தொழக்கூடிய பரலான ஜமாத்தான தொழுகைகள், சுன்னத்தான நபிலான தொழுகைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். ஏனென்றால் அல்லாஹுடைய மாதத்திலே அதை நாம் செய்கிறோம். அல்லாஹுடைய மாதம் என்று சிறப்பித்து சிலாகித்து சொல்லப்பட்ட அந்த மார்க்கத்திலே நாம் தனி கவனம் செலுத்தி அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் 2 நாட்களிலே அந்த முஹர்ரம் மாதம் வர இருக்கின்றது. இஸ்லாமிய வருட பிறப்பு என்று மற்றவர்கள் கொண்டாடுவது போல அதை கொண்டாட்டமாக ஆக்க முடியாது. இபாதத்தாக ஆக்கலாம், வணக்க வழிபாடுகள் உடையதாக ஆக்கலாம். ஏனென்றால் மன இச்சைப்படி சந்தோஷமாக இச்சைப்படி கொண்டாடுவதற்கு இதில் ஒன்றுமே இல்லை.
அவர்களுடைய தியாகத்திற்காக இந்த ஹிஜ்ரா ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. பகுதிகளாக நாடு துறந்து வந்ததற்காக ஹிஜ்ரா ஆண்டு, கொண்டாடுவதற்காக அல்ல. ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள், கொடுத்து மகிழ்ந்து அல்லாஹுக்காக நோன்பு வைத்து அல்லாஹுடைய அச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், இது நமக்கு ஒரு பெருநாள் ஆகும். ஈதுல் அல்ஹா, நரபலி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க செய்து அவர்களை அறுக்க முனைந்த போது அதை தடுத்து ஆட்டை அல்லாஹ் பகரமாக்கினான். அது தியாக திருநாள், தியாகத்தின் அடிப்படையிலே நமக்கு கிடைத்த பெருநாள். ஆக ஹலாலான இன்பங்களை நாம் அனுபவிக்கின்ற அதே நேரத்திலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று வருடத்தின் காரணமாக அந்த முதல் நாளின் காரணமாக நாம் கொண்டாட முடியாது. இந்த நாள் இனிய நாள், நல்ல நாள் என்றும் இல்லை. ஒருவருக்கு நல்ல நாளாக இருக்கக்கூடியது இன்னொருவருக்கு கெட்ட நாளாக ஆகிவிடுகிறது, இல்லையா? ஒருவருக்கு திருமணம், அவர் வீட்டிலே சந்தோஷமாக இருப்பார்கள், பக்கத்திலே ஒரு மௌத்தாக இருக்கும். ஏன்? 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டது முஹர்ரம் 10. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது இந்த முஹர்ரம் 10. ஆகவே நாட்களிலே ஒன்றுமில்லை, அல்லாஹுடைய மாதம் இது. அந்த மாதத்தில் உள்ள நாட்களை நாம் சிறப்பித்து சிலாகித்து அல்லாஹுக்காக நாம் இபாதத்துகளை செய்ய வேண்டும். அல்லாஹுடைய விதியிலே உள்ள பிரகாரம்தான் எதுவும் நமக்கு நடக்கும். இது நல்ல நாள், இது கெட்ட நாள் என்று நாம் முடிவு செய்ய முடியாது, முடிவு செய்யக்கூடாது. மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன் அல்லாஹுவாக இருக்கின்றான். ஆகவே இந்த 1446வது வருடம் நம்மை நோக்கி வர இருக்கிறது. அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை நமக்கு வழங்கி இருக்கின்றான், வழங்க வேண்டும். இன்னும் அந்த மாதத்திலே அல்லாஹுக்கு வஹப்பான காரியங்களை செய்து எந்த மாதத்தை அல்லாஹ் என்னுடைய மாதம் என்றானோ அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அவன் புனிதப்படுத்தியவைகளையெல்லாம் நாமும் புனிதப்படுத்தி அல்லாஹுடைய உகப்புக்கும் அல்லாஹுடைய அருளுக்கும் அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹுடைய சொர்க்கத்திற்கும் உரியவர்களாக ஆக வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.